இந்த விருச்சக ராசிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த குரு தனக்காரகன் 5ஆம் அதிபதி. அவர் 8ஆம் இடத்துல போய் இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும், திடீர் யோகத்தையும் குடுக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. திடீர் அதிர்ஷ்டம்னா என்ன சார்? லாட்டரிலாம் விழுந்துருமா சார்? வர வேண்டிய பணம்லாம் வந்துருமா சார்னா, பணம் வர வேண்டிய பணம் வரும். லாட்ரி விழும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்க போகுது. சார் அதுவும் எனக்கு தெரியும் சார், பட் இருந்தாலும் கஷ்டத்தில் இருக்கேன் நான். ஏதாவது ஒன்று அதிசயம் நடந்துடாதா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கும் தெரியும் லாட்ரிலாம் நம்மளுக்கு விழாது சார். நம்ம அந்த மாதிரி அதிர்ஷ்டசாலினா நம்ம எப்போயோ ஜெயிச்சிருப்போம் சார், எப்போவோ பெரிய ஆள் ஆகிருப்போம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணங்கள் இந்த விருச்சக ராசி என்பதற்கு இருக்கும். ஆனாலுமே திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு. அந்த திடீர் அதிர்ஷ்டம் எப்படி வரும்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். தன்னுடைய வீட்டையே பார்க்குறார். தன்னுடைய வீட்டையே பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தன லாபங்களை கொடுப்பார். அந்த தன லாபம் எப்படி வரும்? ஒரு வேலை மாற்றம், வேலை திடீர்னு ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஆஃபர் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல ஜாபுக்கு முயற்சி பண்ணால் நல்ல ஜாபு கிடைக்கும். இல்லை ஜாபே இல்லை, வேலையே இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் நிறைய குடும்பத்தில் உள்ளவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை வரும். நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு உறுதியாக வேலை மாற்றம் உண்டு. அதுவும் நல்ல பதவி, நல்ல அந்தஸ்துடன் இருக்கக்கூடிய வேலை மாற்றம் உறுதி. அதற்கான முயற்சிகளை செய்யலாம்.